உடைச்ச சம்பா கோதுமையில இன்னைக்கு உப்புமா தான் பண்ணியிருக்கிறேன். இத லெப்சி உப்புமான்னு சொல்லுவாங்க. கடாயில வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ண பிறகு கடுகு, உளுந்து, சீரகம், கடலைப்பருப்பு, வரமிளகா, ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்குனதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகா, 2 வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணதை ஆட் பண்ணி பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணி பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. 2 தக்காளி நான் விதை நீக்கினதை தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆனாதான் அதோடைய ஃபிளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 1 கப்பு உடைச்ச சம்பா ரவையோட நான் 2 டம்ளர் தண்ணி வந்து குக்கர்ல 2 விசில்ஸ்க்கு வச்சுட்டேன். அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆறுன பிறகு ஆட் பண்ணுங்க. அது உங்களுக்கு பாக்குறதுக்கு குழவா இருந்தா கூட உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு உதிரி உதிரியா வந்துடும். சம்பா ரவையில பாத்தீங்கன்னா அதிகமான ஃபைபர், புரோட்டீன், விட்டமின், பி காம்ப்ளெக்ஸ், அயர்ன், கால்சியம், மேக்னீஸ், மெக்னீசியம், பாஸ்பரஸ்னு பல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் உண்டு. இது கான்ஸ்டிபேஷனை ப்ரிவென்ட் பண்ணுது, கேன்சர் வராம தடுக்குது, போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட், டயபெட்டிஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ் தான்